பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டே. டெஸ்டோஸ்டிரான்றது ஆண் ஹார்மோன், அதுக்கு பெண்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன்ற பெண் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது ஆண்களுக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்கும். அது டாமினேட் ஆகதான். இப்போ டெஸ்டோஸ்டிரான் டாமினேட் பண்ண பெண் ஹார்மோன் அடிவாங்க. அதே மாதிரி நமக்குள்ள ஈஸ்ட்ரோஜன் டாமினேட் பண்ணால் என்ன ஆகும், ஆண் ஹார்மோன் அடிவாங்க, கொஞ்சம் பெண் தன்மையோட தெரிவாங்க. 3 ஹார்மோனும் பீரியட்ஸ் ஆன 1ஆம் தேதியிலேருந்து அப் டு 8th டே வரைக்கும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் அந்த 8th டேல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் பீக்கு போகுது தான் 14th டே, ஓவுலேஷன் டே. கரு முட்டை கருத்தரிக்க அந்த சினை பாதையில் நிற்கக்கூடிய நாள். அப்புறமேட்டு ஈஸ்ட்ரோஜன் பாருங்க ஒரு டவுனுக்கு ஆகுதா, கிட்டத்தட்ட எல்லா ஹார்மோனும் டவுனில் தான் இருக்கும். ஸோ அவங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா இந்த 8th-லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பாங்க. அப்புறமேட்டு எகெயின் 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பீக்குக்கு போகும். 22ஆம் தேதி எகெயின் பீக். ஸோ பெஸ்ட் பீரியட் அப்படின்னு குழந்தை நிற்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி ஆரம்பித்து இங்கே முடியுது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி குழந்தை நிற்கிறதுக்கு சரியான நாட்கள்.